வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருக்கு தமிழக வெற்றி கழகம். ஓராண்டு செயல்பாடை எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? மெச்சத்தகுந்ததாக இல்லை. என்ன பாலிடிக்ஸ் அவர் பண்ணாருன்னு பற்ற ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. 2 முறை பொதுவெளியில் வந்தார். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவு பாதிக்கப்பட்டவர்களை போய் மருத்துவமனையில் பார்த்துட்டு வந்தார். அப்பயும் செய்தியாளரை சந்திக்கல. அதன் பிறகு பரந்தூர் பிரச்சனைக்காக வந்தார். வாகனத்தின் மேலே நின்று உரையாற்றிவிட்டு சென்று விட்டார். கீழே இறங்கி போய் பாதிக்கப்பட்ட போராடக்கூடிய மக்களை சந்திக்கவில்லை அவர். அதை தாண்டி அவருடைய கட்சி கூட்டத்தை பேசினார். அக்டோபர் 27 அவங்க கட்சி கூட்டத்தில் பேசினார். இவற்றை தவிர பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சிகளில் பேசினார், கொடியேற்றினார். அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் பப்ளிக் டொமைனில் இருக்கிறது. ஐ திங்க் இந்த 3 விஷயம் தான் இருக்குது. வேறு எதுவும் இருக்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. மக்கள் நலன் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு அவர் தெருவுக்கு வரல. ஒரு முறை கூட செய்தியாளர்களை அவர் சந்திக்கவில்லை. ஏனெனில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பொதுவெளியில் ஜனநாயகத்தில் மக்களுடன் மீடியா மூலமாகத்தான் உரையாட முடியும். ஒரு தடவை கூட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர் அட்ரஸ் பண்ணலை. ஒரு வருஷத்தில் ஒரு தடவை கூட கட்சி 2ஆவது ஆண்டு இன்னைக்கு தொடக்க விழா ஒரு தடவை கூட ப்ரெஸ்ஸை பார்க்கல. இந்த மாதிரி இருக்கும்பொழுது கடந்த காலங்களில் சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர்களுக்கு நம்பிக்கை உள்ள செய்தியாளர்களையாவது குறைந்தபட்சம் அழைத்து பேசுவார்கள். அதுவும் இல்லை. ஆகவே இது ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்டாக தான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி பல விஷயங்கள் அவருக்கு கருத்துக்களே இருப்பதாக தெரியவில்லை. அவங்க தன்னுடைய கருத்துக்களை அவர் வெளிப்படையாக தெரிவித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. அவருடைய 4-5 செய்தி தொடர்பாளர்கள் தொலைக்காட்சி வாதங்களுக்கு வருகிறார்கள். அவங்க அந்த 5-10 நிமிஷத்துக்குள்ளே அந்த குறிப்பிட்ட டாப்பிக்கில், அதுவும் விஜய் சம்மந்தப்பட்ட டாப்பிக்கில் அவங்க பேசிட்டு போகிறாங்க. பொதுவெளிகளில் பல பிரச்சனைகளுக்கு அவர் கருத்து இருப்பதாகவே தெரியவில்லை. கடந்து போகிறார் அவர். எவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கி நாட்டில் இருக்குது. அது எல்லாத்துக்கும் அவர் கருத்து தெரிவிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எவ்வளோ இஷ்யூஸை சொல்லலாம் நம்ம. இப்போ உதாரணத்துக்கு பட்ஜெட் மாதிரியான இஷ்யூஸில் ஒரு 4 பக்கத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரே தவிர அதை தாண்டி போய் ஸ்பெசிஃபிக்ஸ்குள்ளே போய் பேசுகிறதோ ஒரு வழிப்பாதை தொடர்பாக இருக்கா? 100% அப்படி தான் இருக்குது. அவர் நினச்சா பேசுகிறார், இல்லாட்டி போகிறார். இது கிடையாது ஒரு அரசியல்வாதியோட ப்ரொஃபைல் என்று. சீமான் தினமும் ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு, அதுவும் தேவையில்லாது. விஜய் ப்ரெஸ்ஸையை பார்க்குறதில்ல, இதுவும் தவறானது. 2ம் தவறானது. தினம் ஒருத்தன் ப்ரெஸ்ஸை பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஒருவர் தினமும் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனிதிங், அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தும் நஞ்சு. இவர் பார்க்குறதே இல்லை. பல பிரச்சனைகளில் இவங்களோட ஸ்டாண்ட் என்னன்றது நமக்கு தெரியல. எத்தனையோ இஷ்யூஸ் இருக்குது நாட்டில். அமைதியாக கடந்து போகிறார் அவர். ஆகவே அவரை ஒரு அரசியல் கட்சி தலைவராக இதுவரை ஒரு முகிழ்க்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. எப்படி இருந்திருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நேற்றைக்கு முதலமைச்சர் ஒரு பிரச்சனையை கிளப்புறார். நேற்றைக்கு மதியம் டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையை பற்றி பேசுகிறாரு. நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறைஞ்சிரும்னு சொல்கிறாரு. அதில் அவர் சொல்கிறார், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முதலமைச்சர் பேசுகிறாரு. மார்ச் 5ஆம் தேதி ஆல் பார்ட்டி மீட்டிங்ட்டு போகிறார். இது ஒரு பெரிய பிரச்சனை. அது கண்டிப்பாக நமக்கு குறையுமான்னு தெரியாது. மற்றவங்களுக்கு கூடுற அளவுக்கு நம்ம கூடாமல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு குறையறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது பொதுவான கருத்து. நீ கோபால்சாமி முன்னாள் தேர்தல் ஆணையாளர் கூட தினமலர் கொடுத்த பேட்டியில் அப்படி தான் சொல்லியிருக்காரு. இப்போ இது நேற்று முதலமைச்சர் இதை சொல்லும்பொழுது நேற்று முக்கியமான சம்பவம் என்னென்னா, நேற்று அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம். 12 லட்சம் அரசு ஊழியர்கள் நேற்று கிட்டத்தட்ட 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் விடுப்பில் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு போல. பல பள்ளிகளில் வகுப்பறைகளே நடக்கலை. முதலமைச்சர் அரசு ஊழியர்களின் போராட்டத்தை திசை திருப்புவதற்காகத்தான் இதை பேசியிருக்கிறார் என்பது ஒரு பரவலான கருத்து. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, பொது தொகுதி மறுவரையறை பற்றிய உங்களுடைய கருத்து. இன்னொன்று, இந்த அரசு ஊழியர் வேலை நிறுத்தம் பற்றி ஏன் இது நேற்றுக்கு விஜய் அவர்கள் கருத்து தெரிவிக்கல? விஜய் மட்டும் தெரிவிக்காமல் இல்லை, எடப்பாடி தெரிவிக்கல, ராமதாஸ் தெரிவிக்கல, சீமான் தெரிவிக்கல, விஜய் தெரிவிக்கல. மீடியா சுத்தமாக நேற்று அதை கையிலேயே எடுக்கல. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்றதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் தற்காலிக விடுப்பில் போகிறாங்க. கிட்டத்தட்ட 50,000 ஆசிரியர்கள் வகுப்பறைகளை புறக்கணித்திருக்கிறார்கள். பல பள்ளிகள் இயங்கவில்லை. 100கணக்கான பள்ளிகள் இயங்கவில்லை. இது ஒரு எந்த எதிர்க்கட்சியும் பேசலை. ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். நாம் ஏற்கனவே சொல்வது மாதிரி இவர் ஒரு அக்ரெசிவான பாலிட்டிஷியனாக இருந்திருந்தால் நேற்று விஜய் இது குறித்து ஒரு சிறிய அளவிலாவது கருத்து தெரிவித்திருக்க வேண்டும். எதுவுமே இல்லை. அவர் ஒரு விதத்தில் நிம்மதி அடையலாம். எடப்பாடியே கருத்து தெரிவிக்கல, நான் எதுக்கு தெரிவிக்கணும்னு. பல பிரச்சனைகளை அவருக்கு கருத்தே கிடையாது. அவர் மக்களோடு மக்களாக நிற்கவே இல்லை. செய்தியாளர்களிடம் பேசவே இல்லை. ஆனால் இன்னைக்கு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கெட் அவுட் அப்படின்னு ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துகிறாங்க. கெட் அவுட்டா? யார் இஸ் ஆஸ்கிங் ஹூம் டு கெட் அவுட்? மோடியா, ஸ்டாலினா? ஹூ ஷுட் கெட் அவுட்? வெதர் இட் இஸ் ஸ்டாலின் ஆர் மோடி? தைரியம் வேணும் சொல்கிறதுக்கு. 2 அரசுகள்ன்றாரு. கெட் அவுட் போத் த கவர்மெண்ட்ஸ்ன்றார் அவர். இப்போ கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் சொல்ல வேண்டியதானே?
கெட் அவுட் போத் கவர்மெண்ட்ஸ். வெறுமனே கெட் அவுட்னா யார் கெட் அவுட்டு? எதற்காக இந்த அரைகுறையான துணிச்சல் உங்களுக்கு? இப்போ அவங்க கெட் அவுட் ஸ்டாலின்னா அவங்க கெட் அவுட் மோடின்னு டிஎம்கே ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணாங்க. அடுத்த நாள் கெட் அவுட் ஸ்டாலின் அவங்க ட்ரெண்ட் பண்ணாங்க. உங்களுடைய லாஜிக் படி பார்த்தா விஜயோட கட்சியோட லாஜிக் படி போத் கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின். சொல்லுங்க, கெட் அவுட்னா யார் கெட் அவுட்? என்ன சிக்கல் வந்துரும் நினைக்கிறாங்க நிலைப்பாட கொள்கையை வெளியில சொன்னா? மத்திய மாநில அரசுகளை பார்த்து அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது, ரொம்ப கண்ணியமான மொழிகளில் சொன்னால். மேபி அவர் இன்னும் வரும் நாட்களில் இன்னும் கொஞ்சம் துணிச்சலாக செயல்படலாம். ஏன்னா இங்கே ஒரே நேரத்தில் மத்திய அரசையும் பகைச்சிக்கிட்டு மாநில அரசையும் பகைச்சிக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணுறோன்னா பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நெருக்கடிகளை சந்திச்சா தான் நீங்கள் வளர முடியும். ஆனால் நெருக்கடிகள் கண்டிப்பாக வரும். உங்கள் முதல் எதிரி யார்? பிஜேபியா திமுகவானா? அவர் வந்து கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. இதுவே அபத்தமான பேச்சு. கொள்கை எதிரியாக இருக்கிறவங்க தான் அரசியல் எதிரியாகவும் இருக்க முடியும். ஏன்னா அவங்க அரசியலில் இருக்காங்க. பிஜேபி இஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. பிஜேபி இஸ் ரூலிங் த கண்ட்ரி. திமுக மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி. கொள்கை வேறு அரசியல் வேறுனு எப்படி இருக்க முடியும்? எனக்கு 2 எதிரின்னு சொல்லணும். கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்றது என்ன அர்த்தம்? பிஜேபி திமுக அளவுக்கு நான் பிஜேபி எதிர்க்க போகிறது இல்லைன்றதை மறைமுகமாக அவர் சொல்கிறாரு. அதுதான் அவரோட மெசேஜ். சரி, அப்போ அதையாவது கீழே இறங்கி செய்யுங்க. 12 லட்சம் அரசு ஊழியர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை முதலமைச்சருக்கு பரிசாக கொடுக்க போகிறோம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனை 2003 ஜெயலலிதாவுக்கு எதிராக எப்படி உருவாச்சோ இன்றைக்கி ஸ்டாலினுக்கு எதிராக அந்த அளவுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான இஷ்யூஸில் தான் ஒரு அரசியல் கட்சி களத்தில் இறங்கணும், அதை கையில் எடுக்கணும், போராடணும். குறைஞ்சபட்சம் ஒரு ட்வீட்டாவது போட்டிருக்கணும் விஜய். ஒன்றுமே இல்லை. ஸ்டாலின் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும், மோடியின் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் விளங்க முடியாது. யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னா அரசியலில் இருக்கவே முடியாது, வீட்டில் தான் இருக்கணும். களத்துக்கு போனாதான். களத்துக்கு அவர் எங்கே போனார்? இதுவரை எந்த பிரச்சனையும் களத்துக்கு போனார்? அவங்க வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும்பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன? நான் போய் எங்கள் ஃபோட்டோ ஷூட் நடத்த விரும்பலைனார். இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் வந்து அவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதான், உதவிக்கரங்கள் நீட்டுவதான் நம்முடைய சாதனையாக இருந்திருக்கிறான்னு ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஒதுக்கி தள்ள முடியாத ஸ்டேட்மெண்ட். அதை தானே நீங்களும் பண்ணீங்க. அவங்களாவது களத்துக்கு போய் நின்று உதவி பண்ணதை ஃபோட்டோ எடுத்து டிவியில் கேமராவில் பிடிச்சி காமிச்சாங்க. நீங்கள் வீட்டுக்களை வர வச்சு கொடுத்தீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இது அபத்தமாலாம் இல்லை. பாதிக்கப்பட்ட ஒருத்தரை நீங்கள் போய் உதவி என்பதை தேடி போய் கொடுப்பது. உங்களிடம் ஒருவன் வந்து வாங்குகிறான் என்றால் அதற்கு பேர் யாசகம். நீங்கள் யாசகம் கொடுக்குறீங்க, உதவி செய்யலை. பல பிரச்சனைகள் இருக்குது விஜய் கிட்ட. அவருடைய செயற்பாடுகளை வைத்து பார்க்கும்பொழுது அவருடைய தனிப்பட்ட ஆளுமையின் அடிப்படையிலும் நான் இதை சொல்லுகிறேன். அவர் ஒரு அக்ரஸிவான, ஒரு ஆக்ரோஷமான, தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ கடுமையாக போராடக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக முகிழ்ப்பாரா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இல்லை, அந்த அசர்டினஸ் தேவையா? கண்டிப்பாக அரசியலுக்கு கண்டிப்பாக தேவை. பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள். பதவியை அடைய வேண்டும் என்ற தகாத வெறியும் அடைந்த பதவியை தக்க வைத்துக்கொள்ள பஞ்சமா பாதகங்களை செய்ய தயங்காத மனமும் அரசியல்வாதியின் இலக்கணம்னு சாணக்கியன் சொல்கிறான். இது அப்படியே எடுத்துக்கணும் அவசியம் இல்லை, ஓரளவாது எடுத்துக்கணும். அதாவது லஸ்ட் ஃபார் பவர் ஆங்கிலத்தில் சொல்கிறோம். பதவிக்கான அந்த ஒரு வெறி தப்பு கிடையாது. அதுதான் ஒரு அரசியல்வாதியோட பலம். அந்த லஸ்ட் இல்லாமல் பவரில் பாலிடிக்ஸில் இருக்கவங்க தோற்று போகிறாங்க. ஒன்று நீ பாலிடிக்ஸில் இருக்கணும், அந்த லஸ்ட் இருக்கணும், அந்த வெறி இல்லை. நீ பாலிடிக்ஸில் இருக்கக்கூடாது. ராகுல் காந்தி வந்து ஒரு தோல்வி அடைந்த அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருப்பதற்கு காரணம் அவர் வந்து பதவியை ஏற்றுட்டு இருக்கணும். 2009 செகண்ட் டேர்ம் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வரும்போதே அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார்னா இன்றைக்கி நிலைமை வேறு. எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மோடி விசுரூபம் எடுத்து நிற்கும்போது வந்து தலைகீழ் நின்று தண்ணி குடித்தாலும் கிட்ட போக முடியல. சரியான உதாரணம் கலைஞர். எப்படியாவது அந்த பவர் வேணும்னு அவருக்குள்ளே இருந்த அந்த ஒரு வெறி, லஸ்ட். தப்பு இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், இது உயர்வு நவிர்ச்சியாக தான் எடுத்துக்கணும். யாரும் இதை தவறாக எடுத்துக்க வேணாம். அந்த பதவிக்கான அந்த ஒரு ரொம்ப சரியான வார்த்தை, அந்த ஒரு மோகம், அந்த வெறி, அது வேணும். அரசியல்வாதியோட அடிப்படை தகுதி. வெற்றி அடைந்தே தீர்வதுன்ற எண்ணம் தீ மாதிரி உள்ள இருக்கணும். இல்லைன்னா நீ அரசியல் இருக்காத. எனக்கு அதிகாரம் வேண்டாம்னு அரசியல் நிற்கிற ஒவ்வொருத்தனும் தோத்து போகிறான். ஆனால் விஜயின் இலக்கு அதிகாரம் தானே? அப்படித்தான் அவர் சொல்கிறாரு. பொறுப்பு தானே? பொறுப்பு தான். ஆனால் என்ன நடைமுறையில் இந்த ஓராண்டில் என்ன சாதிச்சார் அவர்? எந்த மக்கள் பிரச்சனைக்கு தெருவுக்கு வந்தார்? திமுக கோச்சக்கூடாது, மோடி கோச்சக்கூடாதுலாம் இருந்தீங்கன்னா விளங்காது. இன்றைக்கி கெட் அவுட்னா வெறும் கெட் அவுட் ஹேஷ்டாக் கூட கெட் அவுட். யார் கெட் அவுட்? மோடி கெட் அவுட்டா, ஸ்டாலின் கெட் அவுட்டா? யாருக்கு வைக்கிறீங்க இந்த கோரிக்கையை? 2 அரசுகளையும் சொல்கிறேன், கெட் அவுட் போத் கவர்மெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். அதை விட முக்கியமான கெட் அவுட்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது தனிநபர்களை தான் குறிக்குமே ஒழிய ஸ்தாபனங்களை குறிக்காது. குறைஞ்சபட்ச கிராமர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இலக்கணம் ஓரளவு தெரிந்தவர்களுக்கு. தனிநபர்களை குறித்து தான் வெளியேறுன்றது. வெள்ளையனே வெளியேறு, வெள்ளை அரசே வெளியேறு கிடையாது. குவிட் இண்டியா மூமெண்ட் என்ன? வெள்ளையனே வெளியேறு. ஒருத்தனை வெளியேறுன்னு சொல்றீங்கன்னா மத்திய அரசு வெளியேறு, மாநில அரசு வெளியேறு சொல்வதற்கும் நேரடியாக தலைமை பொறுப்பில் இருக்கிற பேர் மோடி வெளியேறு, மோடி கெட் அவுட் ஸ்டாலின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு.
வெள்ளையனே வெளியேறு, மகாத்மா காந்தியோட ஃபேமஸ் கால் 1942ல், செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இன்றைக்கும் நம்ம கொண்டாடுற அந்த இயக்கம் இந்திய சுதந்திரத்தின் மைல் கல். ஒருமையில் வெள்ளையனே வெளியேறு, வெள்ளை அரசே வெளியேறுன்னு கிடையாது. டோன் டவுன் ஆகுதுங்க. டோன் டவுன் ஆகுது. அது நீ பயப்படுற, இந்த பயம் விளங்காது. கட்சியில் வந்து அப்புறம் வந்து கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள்னா, கட்சிக்கு அந்த காலத்தில் அரசியலில் அதிகாரப்பூர்வ பேப்பர் இருக்கும், செய்தித்தாள் இருக்கும். இல்லை, நாங்கள் யாரையும் தனி மனித விமர்சனம் பண்ணலைன்னு அந்த மேடையிலே மாநாட்டிலே அறிவிச்சாரு. எங்களுக்கு அது நோக்கம் இல்லைன்னு சொன்னார். இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், தனி மனிதர்கள் ஆட்சியின் குறியீடாக இருக்கும்போது அந்த தனி மனிதனை தொடாமல் நீ அரசியல் பண்ண முடியாது. நீ தப்பித்துக் கொள்கிறாய், நீ அஞ்சுகிறாய். தனி மனிதன் குறியீடாக இருக்கணும்னு தனி மனிதனை அவலமாக தாக்கணும்னு சொல்லலை. தனி மனிதர்களோட இப்போ ஒரு முதலமைச்சரோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்ணணும்னு யாரும் சொல்லலை. முதலமைச்சரை நான் விமர்சனம் பண்ணுறேன்னா அது அரசின் மீதான தாக்குதல். ஆனால் அது வெறுமனே அரசுன்னு சொல்லிட்டு முதலமைச்சரையோ அவருடைய பெயரையோ சொல்லாமல் நான் இருக்கிறேன் என்றால் நான் அஞ்சுகிறேன் என்ற அர்த்தம். தனி மனிதர்கள் அஞ்சலாம். இல்லை, இதை ஒரு கண்ணியமான அரசியல் கூட நினைக்கலாம். எப்படிப்பட்ட விமர்சனம் என்பதை பொறுத்தது. திமுக அரசில் இவ்வளவு அவலம் நடக்குதுன்னா ஒரு இடத்துல கூட முதலமைச்சர் பேரை சொல்லாமல் நீ போகிறேன்னா நீ அஞ்சுகிறாய் என்ற அர்த்தம். கடந்த கால வரலாறுல ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ஜெயலலிதாவும், எம்ஜிஆரும் கருணாநிதியும், எடப்பாடியும் ஸ்டாலினும் எப்படியெல்லாம் அரசியல் பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்த விமர்சனத்தை போல் யாருமே விமர்சனம் செய்ததில்லை. முதலமைச்சர் என்பவர் என் வீட்டில் கக்கூஸ் அடைத்து கொண்டால் அவர் அதை அந்த அடைப்பை நீக்க வேண்டும். தமிழன் பேசினார் நண்பர், அவர் பேசினார்ல, ரொம்ப ஃபேமஸ் வீடியோ இல்லை. இன்னைக்கு யாராலையும் அப்படி பேச முடியுமா? அந்த தைரியம் இருக்கா? அந்த அச்சத்தை திமுக உருவாக்கி வச்சிருக்குல்ல, அது அவங்களுடைய பலம். அந்த அச்சத்தை யாராவது உடைச்சாங்கன்னா அது அவங்களுடைய பலம். விஜய் எதை செய்ய போகிறார்? நாங்கள் தனி மனித தாக்குதலில் ஈடுபடலைன்றது ஒரு கண்ணியமான அரசியல். ஆனால் அது கிடையாது. அதோட யாரையும் விமர்சிச்சுட்டு இருக்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை, நாங்கள் தீர்வை நோக்கி நகர்றோன்னு மாநாட்டு இப்படிலாம் பேசுறது, தேன் ஒழுக பேசுறது. பிரச்சனை சரி, தீர்வுக்கு வாங்க. இப்போ எவ்வளோ பிரச்சனை பற்றி எரியுது. நான் இப்போ பிரச்சனை எடுத்து இன்றைக்கி சொல்கிறேன், கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அரசு ஊழியர் போராட்டம், 12 லட்சம் அரசு ஊழியர்கள். நாங்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஸ்டாலினுக்கு பரிசாக அளிக்க காத்திருக்கிறோம். நம்ப வைத்து எங்கள் அவரை ஏமாற்றி விட்டார். இந்தியாவிலேயே நம்பிக்கை இந்த அளவுக்கு கொடுத்து மக்களை ஏமாற்றிய முதலமைச்சரை நாங்கள் பார்த்ததில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு அரசியல் கட்சி கடந்து போக முடியாது. யூ ஹாவ் டு அட்ரஸ் இட். 12 லட்சம் அரசு ஊழியர்கள் போராட்டத்தை நீ ஆதரிக்கலையா? 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் நேற்று பணிகளை புறக்கணித்திருக்கிறார்கள். அதிலிருந்து ஊடகங்களின் மீடியாவோட கவனத்தை திசை திருப்பதான் டீலிமிட்டேஷன் பிரச்சனையை முதலமைச்சர் நேற்று திடீரென்று கிளப்பினார் என்று நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன். விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு அரசியல் கட்சி இந்த அரசு ஊழியர் பிரச்சனையை பற்றி, சரி முதலமைச்சர் அதை திசை திருப்பத்துக்கு பண்ணாரா பண்ணலையான்றதை பற்றி ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 12 லட்சம் அரசு ஊழியர்களோட பிரச்சனை, பற்றி எறியக்கூடிய பிரச்சனை, 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் நேற்று புறக்கணித்திருக்கிறார்கள். 2003க்கு பிறகு 25ல் மிகப்பெரிய சிக்கல் ஒரு அரசுக்கு உருவாகி இருக்கிறது. ஏன் ஒரு வளரும் கட்சியான விஜய் கட்சி அதை பற்றி ஏன் எந்த கருத்தும் தெரிவிக்கல? நான் எடப்பாடி சொல்லலைன்றதை ஒப்புக்கொள்கிறேன். சீமானு, ராமதாஸ் இவங்கெல்லாம் சொல்லலை, பிஜேபி சொல்லலை, எதிர்கட்சிகள் இதை நேற்று ஒருத்தம் கூட இதை பற்றி பேசலை. அதுதான் திமுகவோட பலம். நான் இன்றைக்கி விஜயோட கட்சியோட 2ஆம் ஆண்டுன்றதாலேயும் நம்முடைய பேசுபடு பொருளாக இன்றைக்கு தாவேக்கா இருப்பதாலேயும் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ இருக்க உதாரணத்தை வச்சு சொல்கிறேன். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அவர் என்ன, அவரோட ஸ்டாண்ட் என்ன, இதுதான் பிரச்சனை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுறீங்களா பண்ணலையான்றது கிடையாது. ஆன்டி டிஎம்கேங்கிற ஸ்டாண்ட் அவர் வெளிப்படையாக எடுக்கிற போது தான் அவர் நினைக்கிற அந்த கூட்டணியையும் கட்டமைக்க முடியும். கண்டிப்பாக. இப்போ இது ஆன்டி டிஎம்கே சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அரசு ஊழியர் பிரச்சனை. இஷ்யூஸ் மூலமாக தான் நீ சிஎம் அட்டாக் பண்ண முடியும், இண்டிவிஜுவலாக அட்டாக் பண்ண முடியாது. இஷ்யூஸ் அதிகமாக நீ பேசும்போது தானாக போய் அது அங்கே நிற்கும். ஆன்டி டிஎம்கே ஃப்ரண்ட்டை எப்போ கட்டமைப்பீங்க? தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு எதிரான பகை உணர்ச்சியால் அல்ல. திமுக அரசாங்கத்தோட செயலின்மை, தோல்வி, பாதகமான செயல்கள் இவற்றை மக்கள் மத்தியில் கொண்டு போய் அம்பலப்படுத்தும் போது தான் திமுகவுக்கு எதிரான கூட்டணி கட்டமைக்கப்படும். அது இல்லாமல் எப்பயோ ஒரு தடவை அத்திப்பூத்தா மாதிரி அமாவாசைக்கு ஒரு தடவை ஆடிக்கு ஒரு தடவை கூட்டம் நடத்துறது, வீடியோவில் மட்டுமே பேசுறது, மீடியா முன்னால் நிற்கிறதே கிடையாது. இன்றைக்கி எல்லா டிவியும் அதை போடுறான். இன்றைக்கி எல்லா டிவியும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இன்றைக்கி விஜய் தான் நமக்கு பேசப்படும் பொருள் ஃபார் ஆல் சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல விஜய் இவங்களை பாதிச்சிருக்காருல்ல. திமுகவுக்கு விஜயை பார்த்து ஒரு அச்சம் இருப்பது உண்மை. அவங்க எவ்வளோ தூரம் மறுத்தாங்கனாலும் அது நமக்கு தெரியும். நான் அதை அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். திமுகவை விமர்சித்தா அதிமுகவையும் சேர்ந்து விமர்சிக்க வேண்டி இருக்குமோன்னு யோசிக்கிறாரா விஜய்? அது அவர் தான் கேட்கணும். 2 பேரையும் ஒன்றா விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கள தான் கேள்வி கேட்க முடியும். இது டெல்லி மீடியா பண்ணுற வேலை. 11 வருஷத்துக்கு முன்னால் அதிகாரத்தை இழந்த காங்கிரஸ் தினமும் வசைப்பாடி கொண்டிருப்பார்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டு மீடியா 4 ஆண்டுகளுக்கு முன்பு பதவி இழந்த அதிமுகவை தான் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதே போல் விஜய் அவர் நான் திமுகவை திமுகவை திட்டினா அதிமுகவையும் திட்ட வேண்டியிருக்கு, அதனால் திட்டமாட்டேன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அதை விட முட்டாள்தனமானது எதுவுமே கிடையாது.
அப்படி ஒரு நிலை வந்து 2 பேரும் சேர்ந்து திட்டுங்க. ஆனால் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கள தான் கேட்க முடியும். அதிகாரத்தில் இல்லாதவனையும் இருக்கிறவனையும் ஈக்குவேட் பண்ணுறதுன்றது உள்நோக்கம் கொண்ட அயோக்கியத்தனமான ஒரு அரசியல். அது பதவியில் யார் இருக்கானோ அவனை தானே நான் கேட்க முடியும். இதுதான அடிப்படை அரசியல். நீங்கள் தனி மனித தாக்குதல்களை பற்றி நம்ம யார் தனி மனித தாக்குதல் ஆதரிச்சா? இஷ்யூஸை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். இஷ்யூஸ் ஒரு கட்டத்தில் போய் அங்கே நிற்குதுன்னா அது தவிர்க்க முடியாது. ஆகவே விஜயோட அரசியல் என்பது கடந்த ஓராண்டில், இன்றைக்கு 2ஆம் ஆண்டில் அவர் அடியெடுத்து வைக்கிறார். எனக்கு என்னமோ அது நம்பிக்கை தருவதாக இல்லை. டு பி ஃப்ராங்க் வித் யூ, மேபி வரும் ஆண்டில் அவர் இன்னும் சில பிரச்சனைகளை கையில் எடுத்து, இப்போ தகவல்கள் என்ன வருதுன்னா ஒரு பாத யாத்திரை போக போகிறாருன்றாங்க. அந்த மாதிரி போய் மக்களை சந்திக்கிறாருன்னும் போது வந்து அக்ரெசிவாக அது வந்து ஒரு 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 ட்ரெண்டை டெவலப் பண்ணலாம். நான் இவ்வளோ சொல்லும்போது இன்னொன்று சொல்லுறேன், பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி 15% 20% அவருக்கு வாக்கு வங்கி இருப்பது என்பதை கிட்டத்தட்ட நான் ஒப்புக்கொள்கிறேன். அதில் 20% இல்லாமல் இருக்கலாம், மினிமம் 15% இருந்தால் நான் ஒப்புக்கொள்கிறேன். அவருக்கு ஒரு அதீதமான இந்த அரசியலை செய்யாமலேயே ஒரு 15% வாக்கு வங்கி அவர்கிட்ட இருக்கு என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். கமலுக்கோ விஜயகாந்துக்கோ இருந்தது மாதிரி 2 மடங்கு அதுக்கு மேலேயே அவருக்கு இன்னைக்கு சப்போர்ட் இருக்கு. அது எந்த அளவு வாக்கா மாறும், வாக்கா கொண்டு வரதுல அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாம் வேற சப்ஜெக்ட். பட் கண்டிப்பாக நான் அறிந்த வரையில் ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு நடிகர், அவருக்கு இவ்வளவு தூரம் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு ஹியூஜ் சப்போர்ட் பேஸ் இருந்ததை நான் பார்த்ததில்லை. அது கண்டிப்பாக திமுக ஓட் பேங்கை கணிசமாக எரோடு பண்ணுது. எல்லாரையும் பண்ணுது, திமுகவை கணிசமாக பண்ணுது. இன்னும் ஓராண்டு இருக்குது. அதில் இந்த வாக்கு வங்கி கூடலாம் குறையலாம். இப்படியே இருந்தாலும் இதை ஓட் பேங்க் இதை வந்து வாக்கு சாவடிக்கு கொண்டு வரது பெரிய சேலஞ்ச். அதை அவர் எப்படி செய்ய போகிறாருன்றதெல்லாம் பெரிய விஷயம். பட் இன்றைக்கு அவர் வந்து ஒரு ஃபோர்ஸாக இருக்காருன்றதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அது இப்படியே இப்போ இந்த ஓராண்டில் இருக்கக்கூடியதிலே இருந்ததுன்னா வரும் ஆண்டுகளில் அது தோய்வடைந்து போகும். அடுத்த ஓராண்டில் இன்னும் அக்ரெசிவாக ஒரு கள அரசியலுக்கு போகணும். மக்கள் பிரச்சனைகள் இன்று த ப்ராப்ளம் ஆஃப் த டே இப்போ சொன்ன அரசு ஊழியர் பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. நேற்று அரசு ஊழியர் போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு இடத்துல போய் நின்று அவர் ஆதரவு தெரிவித்து பேசுனா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவங்க எழிலகத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அங்கே போய் நின்று பேசியிருக்காரு ஸ்பாட்டுக்கு. இல்லை, ஒரு வீடியோ வெளியிடுறாரு. ஒரு வீடியோ வெளியிட்டு உங்கள் கோரிக்கைகள் நாங்கள் நிறைவேற்றுகிறோம், தொடர்ச்சியாக எல்லா அரசுகளும் வந்து உங்களை ஏமாற்றி விட்டன, நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம். ஸ்பாட்டுக்கு போனது கூட அவசியம் இல்லை. அப்படி ஒரு மெசேஜ் நீங்கள் எல்லாரும் ட்விட்டரில் தான் குடும்பமே நடத்துகிறாங்க. ட்விட்டரில் ஒரு மெசேஜ் இல்லை, அந்த இடத்துல தான் அதிமுக திமுக ரெண்டையுமே விமர்சிக்க வேண்டிய இடம் வந்துருமோன்னு யோசிக்கிறாரா? இல்லை, அப்படி யோசிச்சா அதோட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. இந்த நேரத்தில் இதை விமர்சிச்சுட்டும் நீ அதிமுகவோட கூட்டணிக்கு போகலாம், விமர்சிச்சுட்டும் போகலாம். பவரில் அப்படி தானே திமுக இருந்தது. என்ன மாதிரி அரசியல் செய்யணும் எதிர்கட்சியாக இருந்தா என்பதை திமுகவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். 4.5 ஆண்டுகளை எடப்பாடி சிஎம் ஆகும்போது ஸ்டாலின் என்னெல்லாம் பண்ணார், அதுக்கு முன்னால் ஒரு 10 வருடங்கள் பின்னால், ஒரு 20 ஆண்டுகள் பின்னால் போனால் கலைஞர் என்னெல்லாம் அரசியல் பண்ணார். இதே அரசு ஊழியர் போராட்டம் 2003 ஜூலை ஆகஸ்ட்டில் நடக்கும்போது அதுக்கு 9 மாதங்கள் முன்னால் 2002 நவம்பர்லேருந்து மறுசொலியில் தினம் வாரத்தில் 3 நாள் எழுதி 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 உசுப்பி 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 விட்டு கலைஞர் வந்து அந்த போராட்டம் அன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வெடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். ஜெயலலிதா உண்மையிலேயே பயந்து தான் 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கினாங்க. நீஜருக்கு ரியாக்ஷன். ஏன்னா அரசு ஊழியர்கள் 90% பாரம்பரியமாக திமுக வாக்கு வங்கி என்பதால் கவர்மெண்ட்டை கவுத்துருவாங்களோன்னு அந்த அம்மாவுக்கு பயம் வந்தது. நெசவாளர் போராட்டத்தில் கஞ்சி தொட்டி திறந்தார் கலைஞர், ஞாபகம் இருக்கா? ஏடிஎம்க்கு அடித்து உடைச்சாங்க. அது ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணுன்றதுக்கு கலைஞர் உதாரணம், திமுக உதாரணம். அதில் நெகட்டிவ் டெண்டன்சிஸ் இருக்குது, நான் மறுக்கல. உங்கள் கண்ணு முன்னால் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு பாடங்கள் இருக்குது, நீங்கள் எதையுமே கற்றுக்க மாட்டேங்க. எப்போதும் நான் அவங்க கூட இருப்பேன்ற நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுத்துட்டே இருக்க வேண்டியது. 100% தோத்தாலும் ஜெயிச்சாலும் திமுக மக்களோடையே தானே இருந்தாங்க. எவ்வளவு தோல்விகளை ஜெயிச்சா அரசாக கூட நிற்போம், தோத்தா எதிர்க்கட்சியாக கூட நிற்போம். மக்கள் கலைஞருக்கு கொடுத்த தோல்வியை, அதுவும் 80ல் வந்து அவர் தோத்தப்ப கண்ணீர் விட்டு அழுதார். நான் பார்த்துருக்கேன். தமிழர்களே என்னை நீங்கள் கடலில் தூக்கி எறிந்தாலும் மூழ்கிவிட மாட்டேன், கட்டுமரமாக மிதப்பேன், நீங்கள் அதில் ஏறி பயணம் செய்யலாம். கட்டுமரன்னு அதை வச்சு அவர் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அந்த உணர்வு இருக்குது பாருங்கள். அந்த தோல்வியில் அந்த மனிதன் தோழலைங்க. ஒரு மனிதன் தோல்விகளில் எப்படி தோழாமல் ஃபைட் பண்ணணும், போராடணுன்றதுக்கு வாழும் உதாரணம் கலைஞர் கருணாநிதி. 1000 விமர்சனம் அவர் மேலே இருக்கலாம். ஒரு எதிர்க்கட்சி எப்படி செயல்படணுன்றதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உதாரணம். பல விமர்சனங்கள் இருக்கலாம். அவங்கள பார்த்து இவங்கெல்லாம் கற்றுக்கணும். ஒருத்தனும் கற்றுக்கல. புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க கற்றுக்கணும் அவங்கக்கிட்ட. இன்றைக்கி திமுக எதிர்கட்சியாக இருந்தால் இந்த அரசு ஊழியர் போராட்டத்தை பிரமாதமாக கையில் எடுத்து ஊதி ஊதி பெருசாக்கி அரசாங்கத்தை நிலைகொலையை வச்சுருப்பாங்க. அதுதான் ஏன் ஒரு எதிர்கட்சியோட வேலை. ஒரு அறிக்கை கூட நேற்று எடப்பாடி கிட்டேருந்து வரல, ஒரு அறிக்கை வரலங்க. நீ என்ன அரசியல் கட்சி தலைவராக இருக்கு? அதிகாரத்துக்கு வரணும், முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கணும், அதை கடந்து எதிர்கட்சிங்கிறது ஒரு பொறுப்பே இல்லைன்னு உணர்றாங்களோ? 100%. ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, பிரமாதமாக சொல்லிட்டீங்க. நான் அதிகாரத்துக்கு வரணும், முதலமைச்சராக இருக்கணும், எதிர்கட்சி ரோல் எனக்கு அவ்வளோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரசியல்வாதியே கிடையாது.
ஒரு அரசியல்வாதியின் தகுதி அவர் முதலமைச்சராக இருக்கும்போது, ஆளும் கட்சியாக இருக்கும்போது எப்படி செயல்படுகிறார் என்பதல்ல, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது எப்படி செயல்படுகிறார் என்பதுதான். தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது 99% பிரச்சனைகளில் அவர்களுக்கு ஒரு ஹோல்டு இருந்தது, ஒரு பிடிப்பு இருந்தது, ஒரு கருத்து இருந்தது. அவங்க மக்களோட மக்களாக நின்று போராடினாங்க. ஆளுங்கட்சி ஆனால் அதுக்கு எதிராக திரும்புகிறாங்க, கொடுத்த வாக்குறுதிகளை மீறுறாங்க. எல்லாம் கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி எப்படி இருக்கணும், நம்ம எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எப்படி போராடணும், தோல்வி அடையும் போது எப்படி போராடணும், இவற்றையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்தும், குறிப்பாக மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதியிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம முன்னால் இருக்க ஒரு மிகச்சிறந்த வாழும் உதாரணம் அவர். அவர்கிட்ட ஒதுக்க வேண்டிய விஷயங்கள் பலது இருக்கு, ஆனால் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் பலது இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடியவர்கள் யாரும், விஜய் உட்பட, இதை எதுவுமே கவனத்தில் கொண்டதாக தெரியல. அதனால தான் சொல்கிறேன், விஜயோட கட்சி டேக் ஆஃப் ஆகுமா என்ற சந்தேகமே எனக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.